எப்போ நீங்கள் ஒரு லாஸஸ் அக்செப்ட் பண்ண விரும்புகிறீங்களோ அப்போ தான் இது ரிவெஞ்ச் ட்ரேடிங் மனசுனால அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாதுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து அகெயின்ஸ்ட் த ப்ராஃபிட்ஸ் ஓகேங்க. 1 டேக்கு என்னால் ஒரு 0.5% ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படின்னா வேர்ல்ட் கிளாஸ் ட்ரேடர்ஸ் எல்லாமே அவங்களோட சக்ஸஸ் ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் லைஃபுக்கும் செட் ஆகாது, அதே மாதிரி ட்ரேடிங்கும் செட் ஆகாது. எப்போ ஒரு சிஸ்டம் ஒரு நல்ல ட்ரா டவுன் இருக்கோ ஹலோ Zebu viewers, நான் உங்கள் விஜய் கண்மணி. இன்றைக்கி நம்ம கூட கான்வர்சேஷனில் செபியோட ரிசர்ச் அனலிஸ்ட், அது மட்டும் இல்லாமல் ஃபுல் டைம் ட்ரேடர் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் ரவி ராஜா. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். இப்போ ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் சார். ட்ரேடிங்க்கு வந்து ஸ்ட்ராட்டஜியை விட மைண்ட் செட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இந்த சைக்காலஜி நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாலே 80% ஆஃப் கடல் நம்ம தாண்டிடலாம் அப்படின்னு. ஸோ ட்ரேடிங் மைண்ட் செட்னா ஃபஸ்ட்டு என்னது? அது டிசிப்ளினா இல்லைனா வந்து நம்ம பேஷன்ஸாக இருக்கிறதா? அது என்னன்னு சொல்லிட்டு நீங்களே தெளிவாக சொல்லிடுங்க சார். ட்ரேடிங் சைக்காலஜி என்னை பொறுத்த வரைக்கும் 3 விஷயத்தை நான் ரொம்ப முக்கியமாக சொல்லுவேங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா டிசிப்ளின், செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி, தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா பேஷன்ஸ். இது 3 ட்ரையாங்கிள் ஓகேங்களா. இது ஒன்று விட்டிங்கன்னா கூட உங்களுக்கு ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ண முடியாது. அந்த மைண்ட் செட்டை நீங்கள் பில்ட் பண்ணணும் ஓகேங்களா. மோரோவர் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் எல்லாருமே அதுக்கு அடிக்ட் ஆகிருக்காங்க. எனக்கு டக்குன்னு உடனே க்ரோத் வேணும், இப்போ உடனே நான் ப்ராஃபிட் பண்ணணும். அது மாதிரி ட்ராப்பில் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. பட் நீங்கள் அந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனில் மாட்டக்கூடாது. எப்போ ஒருத்தர் ஒரு லாங் டைம் கேம் விளையாடுறாங்க, லாங் டைம் பிளேயராக இருக்காங்களோ அந்த பீப்புளோட ட்ராவல் பண்ணி அந்த கேமை கற்றுக்கோங்க ஓகேங்களா. இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் லைஃபுக்கும் செட் ஆகாது, அதே மாதிரி ட்ரேடிங்கும் செட் ஆகாது. இன்ஸ்டண்ட்டாக ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னா அது இன்ஸ்டண்ட்டாக போயிடும், நம்ம தலைவர் சொன்ன மாதிரி ஓகேங்களா. எப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் லாங் டைமுக்கு கொண்டு போகிறீங்களோ அங்கே தான் ரியல் மேஜிக்கே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். இது போத் இன்வெஸ்டிங்க்கும் பொருந்தும், ட்ரேடிங்க்கும் பொருந்தும். அந்த காம்பவுண்டிங் அப்போ தான் உங்களுக்கு கிக் ஆகும். இதெல்லாம் தான் நான் சைக்காலஜியாக நான் கன்சிடர் பண்ணுறேன். அண்ட் மோரோவர் லிமிட்டிங் பிலீஃப்ஸ் இருக்கக்கூடாது. லிமிட்டிங் பிலீஃப்ஸுங்கிறது என்னன்னா, என்னால் இவ்வளோ தான் பண்ண முடியும், என்னால் இவ்வளோ தான் கேபிட்டல் பண்ண முடியும், ஒரு ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்டாக இருக்கக்கூடாது ஆக்சுவலாக. அந்த மைண்ட் செட் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ணிடணும் உங்களோட ட்ரேடிங் ஜேர்னியில். இதெல்லாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும், இந்த சைக்காலஜியில் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்கள் ட்ரேட்ஸ் முடிஞ்ச உடனே ஜேர்னல் பண்ண ஆரம்பிங்க ஓகேங்களா. ஒன்ஸ் நீங்கள் ஜேர்னல் போட பழகிட்டினாலே இன்னைக்கு அன்றைக்கி நடந்த ட்ரேடு லாஸோ ப்ராஃபிட்டோ அந்த ஜேர்னலோட முடிஞ்சிடும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் லைஃப்பில் அது இன்வால்வ் ஆகும். ஆக்சுவலாக உங்கள் மைண்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் அதை ஜேர்னல் பண்ணி பழகி பாருங்கள், நீங்கள் ட்ரேடிங்கில் என்ன பண்ணீங்களோ மறந்துடுவீங்க. அந்த எமோஷன் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்காது ஆக்சுவலாக. இதுதான் நான் சிம்பிள் ஹேக்காகவே ஸ்டார்டிங் வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறது. எப்போ நீங்கள் அந்த ட்ரேடிங் ஜேர்னல் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போயே உங்களுக்கு சைக்காலஜி ஆல்மோஸ்ட் 60 to 70% வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். நிறைய பேர் ட்ரேடிங் ஜேர்னல் மெயின்டைன் பண்ணுறதே கிடையாது ஆக்சுவலாக. அந்த ட்ரேடிங் ஜேர்னல் தான் ஒரு ட்ரேடர்ஸோட பைபிள் மாதிரி. நீங்கள் அதில் போயிட்டு என்னென்ன ட்ரேடிங் பண்ணியிருக்கோம், என்ன அதில் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோம், ரியலாக மார்க்கெட்டில் என்ன நடக்குது. சப்போஸ் இப்போ மார்க்கெட்டு ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க, அது ஆல்மோஸ்ட் ஒரு 6-7 months அது ஒர்க் ஆகிருக்கும். சடனாக பார்த்தீங்க அப்படின்னா அது நீங்கள் ப்ராக்டிஸில் பார்த்த ட்ராடவுன் விட கொஞ்சம் சேர்த்தி போயிருக்கும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ட்ரேடிங் ஜோனோட அருமை புரியும். அதனால நீங்கள் ப்ராப்பர் சைக்காலஜி பில்ட் பண்ணும் அப்படின்னா இது மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களால் ட்ரேடிங்கில் ஈஸியாக சக்ஸஸ் பண்ண முடியும். சூப்பர் சார். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ட்ரேடிங் ஜேர்னல்ன்ற ஒரு விஷயம் ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி தான் இப்போ டிசிப்ளின் ஆகட்டும், கன்சிஸ்டன்சி, பேஷன்ஸ், இது எல்லாமே நம்ம ஜஸ்ட் பேசுறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது, ஓகே இது மாதிரி பண்ணணும். ஆனால் இப்போ வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ லூசிங் ஸ்ட்ரைக்ஸ்லாம் நம்ம சொல்லுவோம். லைக் டக்குன்னு தொடர்ந்து நம்மளுக்கு லாஸ் ஆகிட்டே இருக்கிறப்ப நம்மளால பேஷண்ட்டாகவே இருக்க முடியாது. ஏதாவது ஒன்று பண்ணணும், ஒரு அந்த எமோஷன்ஸ் வந்து ஓவர்டேக் பண்ணுற மாதிரி இருக்கும். தொடர்ந்து அந்த லாஸ்லாம் வரப்போ எப்படி வந்து அந்த மைண்ட் செட் வந்து ட்ரெயின் பண்ணுறது சார்? ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி இது வந்து இட்ஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த கேம் ஆக்சுவலாக. அது வந்து நீங்கள் பேக் டெஸ்ட்டோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். நம்ம பேக் டெஸ்ட்டில் எவ்வளோ லூசிங் ஸ்ட்ரிக்ஸ் போயிருக்கு, நீங்கள் எவ்வளோ ட்ரா டவுன் போயிருக்கு ஓகேங்களா, ஹிஸ்டாரிக்கலாக ட்ரா டவுன் எவ்வளோ போயிருக்கு. இல்லை இன்னொரு ஃபேக்டர் ஒன்று இருக்கும், மான்டி கார்லோ சிமுலேஷன் சொல்லுவாங்க. அந்த மான்டி கார்லோ சிமுலேஷன் அது வந்து இன்னுமே லைக் நம்ம ஹிஸ்டாரிக்கல் ட்ரா டவுனை விட இன்னும் ப்ராபபிள் ட்ரா டவுன் எவ்வளோ வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது காட்டும் ஆக்சுவலாக ஓகேங்களா. அந்த ட்ரா டவுன் பிரேக் டவுன் ஆகாத வரைக்கும் உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. அது பிரேக் டவுன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த ட்ரா டவுனை வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க அப்படின்னு தான் மேட்ரு. எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்களோட பொசிஷன் சைஸ் கம்மி பண்ணலாம். அப்படின்னா ஒரு 1 month ட்ரேடிங்க்கு வந்து கொஞ்சம் பிரேக் விட்டு ட்ரேடிங் ஜேர்னலில் பார்த்து நம்ம என்ன நடக்குது மார்க்கெட்டில், மார்க்கெட் எனிமிக்ஸில் ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்கா, அதுக்கு தகுந்தப்ப நம்ம ஏதாவது ரூலை கொஞ்சம் ரிஃபைன் பண்ணோமான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதை கொஞ்சம் நீங்கள் பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள்.
ஓகே இன்குபேஷன் பீரியட்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பேப்பர் ட்ரேட் பண்ணீங்க, அதுக்கப்புறம் அந்த நியூ ரூல்ஸ் வந்து உங்கள் புது மார்க்கெட் ரெஜிம்க்கு அடாப்ட் ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தப்பில் நீங்கள் அந்த லூசிங் ஸ்டிக்ஸ் வந்து விட்டு வெளியிடலாம். சி எவ்ரி ட்ரேடர்ஸ் வில் ஃபேஸ் ட்ராடவுன், ஈவன் ஐ ஃபேஸ் ட்ராடவுன் ஆல்சோ. அந்த ட்ராடவுனில் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறீங்கன்னா தான் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடருக்கும் ஒரு கேம்லருக்கும் இல்லை பெரிய டிஃப்ரென்ஸு. அது என்ன டிஃப்ரென்ஸ் அதை சொல்ல முடியுமா? சி ப்ரொஃபஷனல் ட்ரேடர் அதான் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த லூசிங் ஸ்ட்ரிக்ஸ் அப்போ உங்கள் நீங்கள் எமோஷனலாக எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, ஓகேங்களா, எமோஷனல் ஸ்டெபிலிட்டி உங்கள்கிட்ட எப்படி இருக்குது, ஓகேங்களா. ஸோ ஒரு போக்கர் மைண்ட் செட் இருக்கணும், ஓகேங்களா. ஸோ உங்களோட ஃபேஸில் எந்த ரியாக்ஷனும் தெரியக்கூடாது, ஓகேங்க. அது மாதிரி நீங்கள் எமோஷன் வந்து ஹோல்ட் பண்ணணும். ஸோ அது வந்து ஜஸ்ட் லைக் தட் வராது. ஸோ ஒரு எப்படி செல்ஃப் ரியலைசேஷனாக தான் வரும், ஓகேங்களா. ஸோ என்ன நடக்க போகுது, என்ன நடக்கும், எல்லாமே ஒரு ஈக்கனாமிட்டி மைண்ட் செட்டை பில்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் நீங்கள் டெய்லி மெடிடேட் பண்ணிங்கன்னா ஸோ அந்த எமோஷனல் கண்ட்ரோல் உங்களால் ஈஸியாக கொண்டு வர முடியும். ஸோ இப்போ கேம்பிளர் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லூசிங் ஸ்ட்ரிக்ஸ் வந்து அவங்க விட்டுட்டு போயிடுவாங்க, என்னென்ன பார்க்க மாட்டாங்க. ஸோ அதில் இருக்கிற வரையும் அப்படியே மேனேஜ் பண்ணிகிட்டே போவாங்க. அது ப்ரொஃபஷனல் ட்ரேடர் என்ன ரியலாக நடக்குது, என்ன ப்ராப்ளம் இருக்கோ அந்த ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு தகுந்தப்போல கொண்டு போவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் குட் ட்ரைட்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஆக்சுவலாக. ஸோ இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ். ஓகே சார். இப்போ லூசிங் ஸ்ட்ரிக்ஸ் பற்றி நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் ஆப்போசிட் என்ன ப்ராஃபிட், நிறைய ப்ராஃபிட்ஸ் வருதுன்னொடனே நம்மளுக்கே தெரியாமல் வந்து ஒரு கிரீடினஸ் கொஞ்சம் அதிகமாகிற மாதிரி இருக்கும். ஆனால் அதை லிமிட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி எப்படி ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறது, அதை பற்றி கிளியராக சொல்லுங்கள். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து அகெயின்ஸ்ட் த ப்ராஃபிட் புக்கிங் தான் ஆக்சுவலாக. ஏன்னா இப்போ மார்க்கெட்டில் ரிவார்டு கொடுக்கறது அது கையில் தான் இருக்குது ஆக்சுவலாக, கரெக்டுங்களா. அதை ரிவார்டு கொடுக்குறோம் நம்ம அக்செப்ட் பண்ணணும், அதை போயிட்டு புக் பண்ணணும் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும். சரி, நீங்கள் லாஸஸ் வேணால் கண்ட்ரோல் பண்ணலாம், பட் ப்ராஃபிட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆமாம், வேணான்னு சொல்ல முடியாது. ஏன்னா 80% ஆஃப் ப்ராஃபிட் வந்து ஒன் ட்ரேடில் தான் வரும். அது நீங்கள் 10 ஃபாலோவர்ஸ் ட்ரேடர்ஸ்லாம் கேட்டிங்க அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் ப்ராஃபிட் புக்கிங் வந்து இட்ஸ் நாட் அ குட் ஐடியா ஆக்சுவலாக. மேபி உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படி வேணால் நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக. சரி, நல்ல ஒரு வின்னிங் ஸ்ட்ரீக்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஸோ நம்ம கேப்பில் உடனே டபுள் பண்ணிடலாம், ட்ரிபிள் பண்ணலாம் உடனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மித்தில் வந்து இறங்கிடுவாங்க. ஸோ அது மாதிரி மிஸ்டேக் பண்ணக்கூடாது, நம்ம நேச்சுரலாக நடக்கிறது தான். ஸோ அது ஓவர் கான்ஃபிடென்ட்டில் வர மிஸ்டேக்கு, ஓகேங்களா. நம்ம உடனே கேபிட்டல் ஸ்கேல் பண்ணிடலாம், நல்லா போயிட்டுருக்கு இந்த சிஸ்டம் அப்படின்னு பண்ணக்கூடாது, ஓகேங்களா. ஸோ ஒரு நல்ல நீங்கள் ஒரு ஸ்கேல் பண்ணுறீங்க அப்படின்னா நான் சின்ன ஒரு ஹேக் சொல்கிறேன். ஸோ எப்போ ஒரு சிஸ்டம் ஒரு நல்ல ட்ராடவுன் இருக்கோ அந்த டைமில் என்ட்ரி ஆகுங்க, ஓகேங்களா. ஸோ அதுதான் சேஃப் ஜோன், ஓகேங்களா. அதுவும் ஸ்வீட் ஸ்பாட்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ அது மாதிரி ஒரு சிஸ்டம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா எடுத்தோன்னே ஈக்விட்டி ஹையில் போயிட்டு நீங்கள் ஒரு நியூ சிஸ்டம் ஃபாலோ பண்ணாதீங்க. அந்த சிஸ்டத்தை வாட்ச் பண்ணுங்கள். எப்போ அந்த சிஸ்டம் ட்ராடவுன் வருதோ அந்த டைமில் நீங்கள் கேபிட்டல் வந்து ஸ்கேல் பண்ணுங்கள். ஸோ அதுதான் பெஸ்ட் ஐடியா. பட் ப்ராஃபிட் வரது வந்து நீங்கள் லிமிட் பண்ணாதீங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே சார். ஸோ ப்ராஃபிட் பற்றி நம்ம பேசியிருந்தோம். அதே மாதிரி இன்னொரு பக்கம் என்னன்னா ரிவெஞ்ச் ட்ரேடிங்கிற ஒரு விஷயம். தெரியாமல் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணாமல் மணி போட்டுருவோம், அந்த மணியை எடுத்துகிட்டு வரதுலேயே அதுலேயே நம்ம வந்து ஒரு ரிவெஞ்ச் மோடுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுவே நம்மளுக்கு சைக்காலஜியில் தான் வருது. நம்ம எவ்வளோ தான் பேசினாலுமே நிறைய பேர் இதை பண்ணுறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ இதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது? சரி, இது ரிவெஞ்ச் ட்ரேடிங் மனசுனால கண்ட்ரோல் பண்ணவே முடியாதுங்க, புரியுதுங்க. அதுக்காக தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறதுன்னா சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங்குள்ளே வாங்க. ஒரு ரூல்ஸ் வந்து ஒரு மிஷினை நம்பி கொடுத்துருங்க. ஸோ அது என்ன அந்த மிஷினை ஆப்ரேட் பண்ண கொடுத்து நீங்கள் தான். பட் அட்லீஸ்ட் 90% ஆஃப் அந்த எமோஷனல் டெசிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கண்ட்ரோல்ட் ஆகும். இன்னொரு சின்ன ஹேக் நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களோட எக்ஸிக்யூஷன் வந்து நீங்கள் பண்ணாதீங்க ஆக்சுவலாக. நீங்கள் ஒன்ஸ் ரூல் பேஸ் செட் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா இல்லை ஏதோ ஒரு பீப்புளை ஹையர் பண்ணி அவங்கள வந்து எக்ஸிக்யூட் பண்ண விட்டுருங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ரிவெஞ்ச் ட்ரேடிங் வந்து உங்களுக்கு அரெஸ்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் 1% நீங்கள் ரிஸ்க் அப்படின்னா அந்த 1% ரிஸ்க் அக்செப்ட் பண்ணுங்க. எப்போ நீங்கள் ஒரு லாஸஸ் அக்செப்ட் பண்ண விரும்புகிறீங்களோ அப்போ தான் உங்களால் ப்ராஃபிட்டையும் சரி அந்த க்ரோத்தையும் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபீல்டு பொறுத்த வரையும் வின் அண்ட் லூஸ் வந்து ஈக்குவலாக தான் நீங்கள் பார்க்கணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸுங்கிறது ஜஸ்ட் ஒரு நம்பராக தான் பார்க்கணுமே தவிர அது வந்து லூஸ் ஆகிட்டோம், அது நான் என்னை வந்து என் ஈகோ ஹர்ட் பண்ணுது, அட்டாக் பண்ணுதுன்ட்டு நீங்கள் மார்க்கெட் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுன்னா மார்க்கெட் இஸ் மோஸ்ட் ஸ்மார்ட்டர் தென் யூ. மார்க்கெட்டில் நம்மளோட இன்டெலிஜென்ஸ் காட்டக்கூடாது எப்பயுமே. ஸோ மார்க்கெட் வந்து நீங்கள் எப்பயும் மார்க்கெட்டுக்கிட்ட ஹம்பிளாக தான் இருக்கணும். மார்க்கெட்டு நீங்கள் இன்டெலிஜென்ஸ் காட்ட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஸோ பெரிய இன்டெலிஜென்ட் பீப்புள் ஐஐடின்னு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, அவங்க ஈஸியாக ப்ராப்பராக மணி மேக் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ மார்க்கெட் தேவை வந்து இன்டெலிஜென்ஸ் இல்லை, டேலண்ட்டு கிடையாது. ஸோ உங்களோட டிசிப்ளினும் உங்களோட கன்சிஸ்டன்சி உங்கள் பேஷன்ஸ் மட்டும் தான் வேணும். ஸோ இது 3 இருந்தீங்க அப்படின்னா உங்கள் மார்க்கெட்டில் நீங்கள் ஈஸியாக மணி மேக் பண்ண முடியும். சார், நீங்கள் இப்போ சைக்காலஜி பற்றி நம்ம நிறையா பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி ட்ரேடிங்கில் முக்கியமான ஒரு கான்செப்ட் என்னென்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான். அது நம்ம எந்த அளவுக்கு நம்ம எஃபெக்டிவாக பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம சக்ஸஸ் ரேட் அதிகமாகணும். ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எஃபெக்டிவாக பண்ணுறதுக்கு ஏதாவது ஸ்ட்ராட்டஜிஸோ ஆக்ஸ் எதாவது இருக்கா? சரி, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து நீங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ டிஸ்கிரிஷனரி ட்ரேடிங் அப்படின்னா ரிஸ்க் பர் ட்ரேடு கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ட்ரேடு இருக்கிறதுக்கு முன்னாடி 1%க்கு என்ன ரிஸ்க்கோ அதுக்கு தகுந்தாப்புல பொசிஷன் சைஸ் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ வேறு சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல் ட்ராடவுன் என்னன்னு பாருங்கள்.
ஸோ ஹிஸ்டாரிக்கல் ட்ராடவுன் லெட்ஸே ஒரு 10% இருக்குது இல்லை 5% இருக்குன்னா ஸோ அதுக்கு தகுந்தாப்புல பொசிஷன் சைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ 1 டேக்கு என்னால் ஒரு 0.5% தான் ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படின்னா அதுதான் வெல் அண்ட் குட். ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒரு வீக்லி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோ வச்சுக்கலாம், மந்த்லி கூட வச்சுக்கலாம், ஒரு குவார்ட்டர்லி பேஸ்டு வேணும் வச்சுக்கலாம். ஸோ மந்த்லி எனக்கு வந்து ஒரு 2% 3% ரிஸ்க் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த அந்த அப்போ வந்து நான் ட்ரேடிங் வந்து ஸ்டாப் பண்ணிடுவேன். ஸோ இது மாதிரி வந்து ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கோல்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் ஒரு ரோபஸ்டான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. வேறஸ் நீங்கள் ரிஸ்க் இன்னும் டைவர்சிஃபை பண்ணோம் அப்படின்னா ஒரே அசெட் கிளாஸில் ட்ரேட் பண்ணாதீங்க. லெட்ஸ் இப்போ நீங்கள் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஆப்ஷன் செல்லிங் அப்படின்னா நீங்கள் என்எஸ்சியில் பண்ணுங்கள், பிஎஸ்சியில் பண்ணுங்கள், எம்சிஎக்ஸில் பண்ணுங்கள், கிரிப்டோவில் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி நீங்கள் அசட் கிளாஸை டைவர்சிஃபை பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணும்போது இன்னுமே உங்களோட ஓவரால் கேபிட்டல் எக்ஸ்போசரோட ரிஸ்க் வந்து கம்மி பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட மெயின் கீ ரூல்ஸ்னு சொல்லலாம். ஓகே சார். ஸோ இப்போ இந்த என்னதான் அந்த அட்வைஸ்லாம் நம்ம எடுத்துக்கிட்டாலுமே இப்போ ஒரு ப்ரெஷரில் இருக்கிறப்ப என்ன பண்ணணும்னு தெரியாத இருக்கிறப்ப தான் நம்ம நிறைய வந்து என்னதான் இந்த விஷயங்கள் தெரிஞ்சாலும் நம்ம ப்ரெஷரில் பண்ண மாட்டோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷன் வரப்போ என்ன மாதிரி ஏதாவது ஒரு பிளான்ஸ் ஏதாவது இருக்கா? எழுதி வைக்கிறதோ, இப்போ நீங்கள் சொன்னீங்க ஜேர்னல் பார்க்குறதோ, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவங்க என்ன சார் பண்ணணும்? ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பற்றி கேட்குறீங்க. ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது நீங்கள் மேனுவலாக பண்ணுறப்ப தான் உங்களுக்கு அந்த எமோஷனல் ஃபேக்டர் வந்து அடி வாங்கும். கரெக்டுங்களா? ஸோ வேற உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இப்போ நிறையா வந்துருச்சு. ஸோ நீங்களே ஓனாக யூஸ் பண்ணி கிளாட் யூஸ் பண்ணி கூட ஓனாக பைத்தான் ப்ரோக்ராம் வந்து பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ரூல்ஸ் நீங்கள் என்னவே செட் பண்ணுறீங்களோ வந்து பைத்தானில் போட்டு ஸோ நீங்கள் அதை கோடிங்காக கன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து அந்த எமோஷனல் டெசிஷன் எடுக்கிறதுல ஒன்றும் பெரிய சிக்கலாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா எல்லாமே அது மிஷின் பார்த்துக்கும். ஸோ நீங்கள் எப்போ அந்த மிஷின் வந்து லைக் அதுகிட்ட கொடுத்துட்டீங்க அது பார்த்துக்குது அப்படிங்கிறது நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே வேலை என்னன்னா இன்ட்ராடே எம்டிஎம் ஸ்விங்கை மெயினாக பார்க்கக்கூடாது ஆக்சுவலாக. ஸோ எம்டிஎம்ங்கிறது பார்க்கவே கூடாது. ஓகேங்களா? சரி அது எண்டு என்ன வருதோ அதை அக்செப்ட் பண்ணிக்க பழகிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பழகிட்டு நீங்கள் ஜேர்னல் பண்ணிட்டு வந்தாலே மோர் தென் எனஃப். ஸோ ஆல்வேஸ் பிலீவ் இன் லா ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸ் நான் சொல்லுவாங்க. ஸோ லா ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸ்னால் என்னன்னா சரி நீங்கள் ஒரு 10 ட்ரேடாக பார்க்காம 20 ட்ரேடாக பார்க்காம 30 ட்ரேடாக பார்க்காம ஒரு 100 ட்ரேடாக பாருங்கள். ஸோ அப்படி பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த எமோஷன் வந்து உங்களுக்கு வந்து கிக் ஆகாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது நீங்கள் சொல்கிறீங்க இந்த ரிஸ்க் மேனேஜ் ஃபாலோ பண்ணுறப்ப சொல்கிறது ஈஸியாக இருக்குது, செய்கிறது கஷ்டமாக இருக்குது. ரீசன் என்னன்னா உங்களோட அதுவும் அங்கேயும் சைக்கிள் தான் வருது. ஏன்னா நீங்கள் ஒரு ட்ரேடு 2 ட்ரேடு பார்க்குறப்ப தான் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம். அதே ஒரு 100 ட்ரேடாக பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட பியூட்டி வந்து புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ரிஸ்க் மேனேஜ் ரூல்ஸும் நீங்கள் ஈஸியாக உங்களால் ஃபாலோ பண்ண முடியும். ஓகே சார். இப்போ நிறைய பேர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரொஃபஷனல்ஸ் பற்றி நிறைய சொல்லியிருந்தீங்க. இப்படி தான் நம்ம பண்ணணும், இந்த ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு அரேஞ்ச்மெண்ட் வச்சு நம்ம போயிட்டு இருக்கணும்னு. இப்போ பிகினர்ஸ் நிறைய பேர் வந்து பண்ணக்கூடிய சைக்காலஜிக்கல் மிஸ்டேக்ஸ் என்னென்னவா இருக்குது? சரி பிகினர்ஸ் வந்து சைக்கலாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் விட மோர் தென் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா ரிச் கெட் குயிக் ஸ்கீமாக தான் பார்க்குறானுங்க இந்த ஃபீல்டு பொறுத்த வரைக்கும். அந்த மித்தை வந்து அவங்க உடைக்கணும் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து ஒரு பிஸ்னஸாக கன்சிடர் பண்ணி உள்ளே வந்து ஓகேங்களா ஒரு நல்ல ப்ராப்பரான மென்டாரை சூஸ் பண்ணி அவங்களோட கைடன்ஸில் ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை லேர்ன் பண்ணிக்கிறது. லேர்ன் பண்ணிவிட்டு அது ப்ராப்பராக அப்புறம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து இதில் வந்து கொஞ்சம் இன்பில்ட் பண்ணலாம். ஸோ அவங்க சைக்கலாஜிக்கு என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி செட் ஆகுதோ அதை வந்து இதில் இன்பில்ட் பண்ணி அதை வந்து நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணலாம். ஓகே சார். இப்போ நிறைய வந்து இப்போ யூடியூப்ஸ்லையும் சரி நிறைய பேர் வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து சொல்கிறாங்க எப்படி ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்றது. ஸோ இது எல்லாமே நம்ம கன்சியூம் பண்ணுறோம். கன்சியூம் பண்ணிட்டு நமக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி எதுவுமே நம்மளுக்கு தெரிய மாட்டேது. நம்ம ஓனாக பண்ணாலுமே கரெக்டாக ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது ஒரு மனநிலை இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு எப்படி சார் அவங்க ஃபார்மேட் பண்ணிக்கிறது? ஸோ ஸ்ட்ராட்டஜி எப்படி ஃபார்மேட் பண்ணுறது இது நான் ஒரு நல்ல என்னோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரியிலேருந்தே நான் சொல்கிறேன் வச்சுக்கோங்க. இனிஷியலாக நான் இந்த ட்ரேடிங் ஃபீல்டு வரப்பயே ஸோ நான் ட்ரேடிங்கில் ஏதோ ஹோலி கிரெயில் இருக்குன்னு நான் நினச்சேன். ஸோ ஹோலி கிரெயிலுங்கிறதுனா 100% ஒர்க் ஆகிற ஸ்ட்ராட்டஜி எங்கேயோ இருக்குன்னு அதை தேடியே நான் போயிட்டு இருந்தேன். ஸோ அப்போ தான் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் தான் நான் ரியலைஸ் பண்ணேன் அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியே கிடையாது. ஸோ ஈவன் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரேடர்ஸ் எல்லாமே அவங்களோட சக்ஸஸ் ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் 30 to 40% ஆஃப் ட்ரேட்ஸ்லேயே அவங்க அவ்வளோ பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசன்ட் பிகைண்ட் வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜினால அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை, அவங்க ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ப்ளஸ் சைக்காலஜினால தான் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. லேட்டராக ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் நான் ரியலைஸ் பண்ணேன். ஸோ இப்போ வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் நிறைய பேர் யூடியூப்பில் சொல்கிறாங்க, நீங்கள் அதை கன்சியூவ் பண்ணுங்கள் தப்புன்னு சொல்ல. ஸோ உங்கள் சைக்காலஜிக்கு என்ன அடாப்ட் பண்ண முடியுது நீங்கள் அதை டெஸ்ட் பண்ணால் தான் உங்களுக்கு அது தெரியும். ஸோ என்னால் இவ்வளோ ட்ராடவுன் போகிறது என்னால் அக்செப்ட் பண்ண முடியும், இல்லை இன்ட்ராடே எம்டிஎம் ஸ்விங் வந்து என்னால் இவ்வளோ தாங்க முடியும் அப்படின்னு பண்ணி அது நீங்கள் தான் அதை ரியலைஸ் பண்ணணும். ஓகே அது செல்ஃப் ரியலைசேஷன் மட்டும்தான் உங்களுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபிட் ஆகணும் உங்களால் அதை அனலைஸ் பண்ணி அது ட்ரேட் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு ஸ்ட்ராட்டஜி எனக்கு கொடுத்தீங்க என்னால் அது பண்ண முடியாது. சரி ரீசன் பிகைன் அது என்னோட சைக்காலஜிக்கு அடாப்ட் ஆகாது. ஸோ நான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறாங்க பிடிக்கிறாங்கன்னா நான் கேட்டுப்பேன், கேட்காம கிடையாது. அந்த கேட்டுட்டு எனக்கு என்ன அதில் என்னோட இன்புட் என்ன தந்து என்னோட சைக்காலஜிக்கு அடாப்ட் பண்ணிக்க முடியுமோ அதை நான் டெஸ்ட் பண்ணி ரிஃபைன் பண்ணி அந்த ரூல்ஸ் வந்து என்னால் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடாப்ட் பண்ணி நான் அது கன்சிக்யூட்டிவாக
ஒரு ரோபோட் மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ அதுதான் என்னோட வேலை ஆக்சுவலாக. ஸோ அதனால் ஸ்ட்ராட்டஜி தேடி போகாதீங்க. சரி, ரியலாக இதில் என்ன வேணுமோ அதை லேர்ன் பண்ண கற்றுக்கோங்க மெயினாக. ஸோ ஸ்ட்ராட்டஜிங்கும் எல்லா ஸ்ட்ராட்டஜியும் ஒர்க் அவுட் ஆகும். லாங் டைமில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்ட்ராட்டஜிஸ் ஒர்க் அவுட் ஆகும். எந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆக முடியாது. பட் அந்த ஸ்ட்ராட்டஜி பிகைன் இந்த மேத் புரிஞ்சுக்கோங்க தான் நான் சொல்ல வரேன். ஓகே சார். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரேடிங் பற்றியான மைண்ட் செட் அண்ட் சைக்காலஜி நிறைய வந்து நீங்கள் பேசுனீங்க, நிறைய ஆக்ஸுமே நீங்கள் கொடுத்துருந்தீங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் கான்வர்சேஷன் சார். தேங்க்யூ கன்வி, தேங்க்யூ. Investments in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.